கோயம்புத்தூர், கோவை கிழக்கு மாவட்டம். சுத்தமாக கிடையாது. ரொம்பவுமே பயமாக இருக்குது. எங்கேயுமே தனியாக வெளியில் போக முடியல. எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. நாங்கள் ஏன் வரோம்னா எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நாங்கள் வர முடியும். எங்களுக்கு வேலை இருந்தால் நாங்கள் வந்து தான் ஆகணும். இவங்க இது பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த இதை ஸ்டாப் பண்ண முடியுமா? ரொம்பவுமே இருக்கும். கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். நாங்கள் எதுலேயுமே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல. ஆனால் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக டிஎம்கே தான். அப்பா தாத்தா எல்லாருமே டிஎம்கே தான். எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் டிவிக்கில் ஜாயின் பண்ணேன். எல்லாரையுமே எதிர்த்து தான் நான் இந்த இதில் இருக்கேன். இப்போ சென்னை கூட அப்பா அம்மா போக வேணான்னு சொன்னாங்க. ஆனால் தளபதிக்காக நான் வந்திருக்கேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வீட்டில் சண்டை வரும். தளபதியா அவன்லாம் வரமாட்டான், அவன்லாம் ஜெயிக்க மாட்டான், எப்பயுமே டிஎம்கே தான் சொல்லுவார். நான் சொல்லுவேன், அப்பா உனக்கும் எனக்கும் தான் சண்டை வரும், கொஞ்சம் அமைதியார். தளபதி பற்றி எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் தான் வருவார். அது அவங்களோட இது. அவங்க பரம்பரையாக அப்படி டிஎம்கேன்னே இருக்காங்க. யார் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணால் அவங்களுக்கு தெரில. தளபதி நல்லது பண்ணாருன்னா அவங்களுக்கே புரியும். அதனால் வெயிட் பண்ணுவோம். அதுதான் நான் சொல்கிறேனே, பரம்பரையாக இருக்காங்க. அவங்க எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, எப்பயுமே மாறக்கூடாது, இவங்க தான். எங்கள் அப்பாவோட அப்பாவையே கலைஞர்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை கலைஞர் பேத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. இருந்தாலுமே நான் அதெல்லாமே எதிர்த்து நான் வந்திருக்கேன். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாமே எனக்கு எதிர்ப்பு தான். ரொம்பவுமே இருக்குது. எப்படியாவது தளபதி ஜெயிக்க வைக்கணும், அது ஒன்று மட்டும்தான் எங்கள் மனசில் இருக்குது. ரொம்ப கெத்தாக இருக்கும். அவ்வளோ இதாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட தளபதி முகத்தில் சிரிப்பு பார்த்த அந்த நிமிஷம் அப்படியே அழுக வந்துடுச்சு. அவ்வளோ பேருக்கான காரணம் இவர் கிடையாது. ஏன் அந்த விஷயம் நடந்தது, உண்மை என்னைக்காவது வெளியில் வந்துச்சுன்னா அன்னைக்கு தெரியும் அவர் உண்மையானவரா நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு. அவர் கண் எவ்வளோ கலங்கியிருக்கோம், அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த அன்னைக்கெலாம் சாப்பிடவே கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா அவர் அவ்வளோ பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் அவ்வளோ காசு பணம் அவ்வளோ இதை விட்டுட்டு நம்மளுக்காக தான் வந்திருக்காருன்னு யாருக்குமே புரிய மாட்டேது. ஆனால் கரூர் மக்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் மேலே தப்பு கிடையாது, இது எல்லாமே சதி பண்ணி தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும். அப்போ எங்களோட தளபதியை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியும். ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. நாங்கள்லாம் லைவ் போடலான்னு நினச்சோம். இவர் போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தளபதி சொன்னதுனால நாங்கள் அமைதியாக இருந்தோம். உண்மை என்னன்னு கண்டிப்பாக வெளியே வரும். அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க யார். கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும்ல ஏன் எப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. செருப்பெல்லாம் வீசும்போது அது சதியாக தான் இருக்கும். எங்கள் தளபதி ரசிகர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் கரெக்டாக அவர் தலைக்கிட்டே வீசியிருக்காங்க, கத்தியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க. யாரையும் நாங்கள் இது பண்ண விரும்பலை. மக்களுக்கு தெரியும் உண்மை வெளியே வரும்போது, சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக தளபதி எல்லோரும் நம்புவாங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க.